சாப்பாடு இருக்காது, தூக்கம் இருக்காது, குடும்பத்தை பார்க்க முடியாது. இப்படி பல்வேறு தனியார் ஊழியர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. 90% தனியார் வேலையில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய மனவேதனை போட்டு புழிஞ்சு கசக்கி புழிஞ்சு ஊத்திடுவாங்க. எதுவுமே கேட்க முடியாது, வாய் திறந்து பேச முடியாது. மனவேதனை யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்? ஒரு அரசாங்க வேலையில் இருந்திருந்தா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டில் இந்தியாவில் கொத்தடிமை முறை அப்படின்றது இன்னும் போகலை அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதாவது கொத்தடிமை முறை அப்படின்றது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் சில சட்டங்கள்லாம் போட்டு அதை ஒழிச்சாங்க, சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னமும் அந்த கொத்தடிமை முறை என்றது நடைமுறையில் இருக்கத்தான் செய்யுது. ஏன், நானுமே 12 ஆண்டுகளாக கொத்தடிமை முறையில் தான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருமே கொத்தடிமைகள் தான் அப்படின்றத நான் வந்து முன்வைக்கிற ஒரு விவாதம். இதில் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து விலக்கு, சரிங்களா. இந்தியாவில் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க கொத்தடிமை கிடையாது, தனியாக தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொத்தடிமை கிடையாது. இதை தவிர்த்து பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிற எல்லாருமே யாரு தான் அப்படின்னு சொன்னால் கொத்தடிமைகள் தான். அப்படிதான் அங்கே காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் சிப்காட் பகுதியில் இயங்கி வரும் கார் உதிரிபாகம் தயாரிக்கும் நிறுவனத்தில் ஊதிய உயர்வு வழங்கப்படாமல் இருந்து வந்துள்ளது. இது தொடர்பாக தொழிலாளர் உதவி ஆணையரிடம் 49 தொழிலாளர்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புகார் அளித்த 49 தொழிலாளர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிகிறது. இதை கேட்டு முன்னாடியே நோட்டீஸ் போட்டு விட்டுட்டு போலீஸ்காரெல்லாம் வர வச்சுட்டு இந்த மாதிரி வெளியே போங்க, இப்போ வேலை இல்லை, லேயா போட்டாச்சு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டோட எல்லாம் மட்டும் அங்கே நடத்தப்படுறாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம முடிக்கலை அப்படின்னு சொன்னால் திரும்ப சண்டே வந்து அந்த வேலை பார்க்க சொல்லுவாங்க. யாராவது ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். கலெக்ஷன் ஜாப் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது சாட்டர்டே அந்த வேலை முடியாது, ஸோ அந்த வேலை முடியலன்ட்டு நீங்கள் போயிடுவீங்க வீட்டுக்கு, திரும்ப சண்டே வந்து உங்களை வலுக்கட்டாயமாக வேலை செய்ய சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து உங்களை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்க. ஒரு தனியார் பேங்க்ல சாதாரணமாக இப்போ என்னுடைய அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்க, அப்படி சாதாரணமாக போய் அந்த பேங்க்ல இருந்து கடன் வசூலிச்சுட்டு வருவாங்க இல்லைங்களா. அந்த வேலை செய்யக்கூடிய ஒருவனுக்கு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பான், இல்லை கடனை வாங்க முடியாது, வசூலிக்க முடியாது. அவங்க சூழல், அந்த கிராமத்தானுடைய சூழல், என்ன பண்ண முடியும்? அவனை அப்படியே கொத்தி புடுங்குவாங்க. ஐயா, மனசு அப்படி அவ்வளோ வேதனைப்படும். எப்படி அப்போ நீங்கள் வந்து சம்பளத்துக்கு திண்டாடணும். சடனாக உங்களை வேலையை விட்டு தூக்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் உங்களுக்கு ஆஃபர் கையில் இருக்காது, நீங்கள் அடுத்தது வேலைக்கு போக முடியாது, நீங்கள் வந்து திண்டாடுவீங்க. இது வந்து நம்ம நாட்டில் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. எந்த ஒரு அரசாங்கமும் ஆட்சி மாறிக்கிட்டு இருந்தாலுமே எந்த ஒரு அரசாங்கமும் அதை பற்றி கண்டு கொண்டதே கிடையாது. என்னுடைய கூற்றுப்படி அடிக்கடி தேர்தல் வாக்குறுதின்னு ஒன்று வருது பார்த்தீங்களா, இதில் கூட பாருங்கள், எம்ப்ளாயீஸோடைய நலனுக்காக, தொழிலாளர்களுடைய நலனுக்காக சட்டங்கள் ஏற்றுவோம் அப்படின்னு ஒருத்தருமே வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க. 8 மணி நேரம் வேலை அதோட நிறுத்திக்கோங்க, சண்டே வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மாக லீவ் தரோம், ஃபெஸ்டிவல் லீவ் கண்டிப்பாக உண்டு, அதை நடத்தலைன்னா கடுமையான நடவடிக்கை நாங்கள் வந்து கம்பெனிஸ் மேலே எடுப்போம், தொழிலாளர்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்ட்டு யாருமே தேர்தல் வாக்குறுதி குடிக்கவே மாட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே முன் அறிவிப்பின்றி நிறுவனம் மூடப்பட்டதை கண்டித்து ஏராளமான பெண் தொழிலாளர்கள் கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் எனும் அந்நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் பணியாற்றி வரும் நிலையில் தங்களுக்கு ஊதியம் உயர்த்தி தரும்படி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதற்கு மறுத்த நிர்வாகம் பணிக்கு வந்த தொழிலாளர்களை உள்ளே நுழைய அனுமதிக்காமல் தொழிற்சாலையை இழுத்து மூடியது. இதையடுத்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் தொழிற்சாலை மூடப்பட்டதாக கூறி கொட்டும் மழையில் ஏராளமான பெண் தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சரிங்களா? ஏன்னா பாருங்க, எலெக்ஷன் அப்ப எல்லாம் மேடை போட்டு மைக் கட்டிட்டு பேசுவாங்க. ஆனா தொழிலாளர் நலனுக்காக ஒருத்தரும் பேச மாட்டாங்க. அவங்க கொடுக்குற வாக்குறுதி என்னவா தெரியுமா இருக்கும்? 2000 ரூபாய் தரேன், 1000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றேன். இதான் அவங்க கொடுக்குற பெரிய வாக்குறுதி. இந்த 2000 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்கவே முடியாது பாத்தீங்களா? 5 வருஷத்துக்கு உங்களால 2000 ரூபாய் சம்பாதிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு காசு இல்லையா? ஏங்க, 2000 ரூபாய்ன்றது ஒரு நாள் செலவுங்க. இன்னைக்கு அதை வந்து ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, அது நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் வசதியாக இருக்கக்கூடாது, சம்பாதிக்க கூடாது, நிம்மதியாக இருக்கக்கூடாது, அதுக்கு மாற்ற ஒரு 2000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம். சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிரெடிட் பண்ணிடுவோம். இதாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற நல்லது இதான். இதுக்கு மேலே நாங்கள் 5 வருஷம் ஆட்சி பண்ணிடுவோம். தொழிலாளிகள் நல்லாவே இருக்கக்கூடாது, முதலாளிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாங்கள் முதலாளி எடுத்து எந்த ஒரு கேள்வியுமே கேட்க மாட்டோம். முதலாளிகள் கொழுத்து வளருவான், அதை நாங்கள் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். இது வந்து இவர்களுடைய இந்த அரசியல்வாதிகள், இந்த ஆட்சியாளர்களுடைய ஒரு பெரிய கொள்கையா இருக்கு. இப்படி இருந்தால் இந்த கொத்தடிமை முறை எப்படி வந்து ஒழியும்? இன்னைய வரைக்கும் நம்ம எல்லாருமே பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறோம். ஃபெஸ்டிவலுக்கு நம்மளால லீவ் எடுக்க முடியுதா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எடுத்துருப்பீங்க, தீபாவளியோ பொங்கலுக்கோ ஒரு நாள் எடுத்துருப்பீங்க. இப்போ பொங்கலுக்கு அரசாங்கம் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு கொடுக்கக்கூடிய லீவ்லாம் இருக்குல்ல, அத்தனை நாள் நீங்கள் எடுக்க முடியாது. பொங்கலுக்கு பாதி நேரம் எடுக்கலாம், அப்பயும் கான்கால்னு ஒன்று போட்டுருவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி நேரம் வந்து கான்காலே போட்டுக்கொள்வாங்க. நைட்டு 11, 12 வரைக்குமே கான்கால் ஓடிக்கிட்டு இருக்கும். காலையில் 7 மணிக்கே கான்கால் ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த கான்ஃபரன்ஸ் கால் போடுறாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அரசாங்கம் ஏன் கண்டுகொள்றது இல்லை? இதை வந்து கடுமையான ஒரு மன உளைச்சல் இல்லையா? இது அரசியல்வாதிகள்
இந்த லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த பிரைவேட் முதலாளிக்கு தான் சப்போர்ட்டு. பிரைவேட் முதலாளி என்ன செஞ்சாலும் அவனை கேட்கறதே கிடையாது. அதனால அவன் திமிர் கொண்டு போயிட்டு இந்த பிரைவேட் எம்ப்ளாயிகளை கொடுமைப்படுத்துவான். அந்த கம்பெனி நடத்துகிற முதலாளி தின்னு கொழுப்பான். இதுதான் இந்த நாட்டோடைய பாரம்பரிய வழக்கம். இதை போய் மாற்ற பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய காமெடிலாம் விட்டு அடிச்சிருக்காங்க இந்த திருத்த சட்டத்திலே. 2ஆக டிவைட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை. கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு தனி சட்டம், பிரைவேட் எம்ப்ளாயிக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாதுன்னு போட்டுருங்க. ஏன்னா இந்த நாட்டில் எதுவுமே அது மாதிரி நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு கேஷுவல் லீவ் எடுக்க முடியாது, சிக் லீவு எடுக்க முடியாது, எந்த ஒரு லீவுமே எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் ஒரு நாளுக்கு மேலே லீவ் கொடுக்க மாட்டான். சில பேர் கம்பெனியில் ஆஃப் டேவே முடிச்சுட்டு வேலைக்கு வாங்குறான். இல்லைன்னா நீ வேலையை விட்டு அப்படியே கிளம்பு அப்படின்ற அழுத்தம் தரான், ப்ரெஷர் தரான். இந்த மாதிரி ஒரு அடிமை மாதிரி தான் இந்த நாட்டில் ப்ரைவேட் எம்ப்ளாயியை ட்ரீட் பண்ணுறாங்க. இதனால் கோர்ட்டில் டைவர்ஸ் கேஸ் அதிகமாகுது. 90% டைவர்ஸ் கேஸுக்கு காரணம் என்ன தெரியுமா? லேபர் டிபார்ட்மெண்ட்டோட மெத்தன போக்கும் ஆட்சியாளர்களுடைய கண்டுகொள்ளாத தன்மையும் தான். இந்த பிரைவேட் கம்பெனி அடிக்கிற கூத்தை ஆட்சியாளர்களும் கண்டுகொள்றதில்ல, இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டும் கண்டுகொள்றதில்ல. இதனாலேயே 90% டைவர்ஸ் கேஸ் அப்ளை ஆகுது. அனைவரும் பைத்தியம் பிடிச்சி பித்து பிடிச்ச மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி அலையிறாங்க. காரணம் லேபர் டிபார்ட்மெண்ட்டும் ஆட்சியாளர்களும். அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய எந்த ஒரு விடுமுறையும் சரியாகவே கிடைக்கவில்லை. அவனுக்கு லீவுன்றதே இல்லை. அதனால அவனுக்கு கிட்னியில் ஸ்டோன் வந்து போகுது. அவனுடைய அந்த உழைச்சி ஓடா தேஞ்சு போய் மண்டையை பிச்சுக்கிட்டு பைத்தியக்காரன் அலையிற மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க ரோட்டில். இதுக்கு காரணமும் இந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஆட்சியாளர்களுடைய மெத்தன போக்கும் தான். இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இது வந்து என்னுடைய தனி ஒருவனின் ஆதங்கம் மட்டும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% எம்ப்ளாயியோடைய ஆதங்கம். என்னுடைய தனி ஒருவனுடைய குரல் மட்டும் கிடையாது. 90% மக்களுடைய ஆதங்கத்தை நான் தனி ஒருவனா கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கேன். இது இன்னும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களும் தனியாக கொட்டி தீர்ப்பாங்க. அவ்வளோ ஒரு அநியாயம் நடக்குது இந்த ஒரு நாட்டில். இதுக்கு அந்த வெள்ளைக்காரங்க ஆட்சியே இருந்திருக்கலாம். இந்த கொத்தடிமை மாதிரி எம்ப்ளாயி நடத்தப்படுறதுக்கு வெள்ளைக்காரங்க ஆட்சி இருந்தாலே நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்போம், நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்போம், நல்ல ரோடு போட்டு கொடுத்துருப்பாங்க, தரமான கல்வியை கொடுத்துருப்பாங்க, தரமான மருத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. இது எதுவுமே இல்லாத ஒரே ஒரு நாடு இந்த இந்திய திருநாடு. இது என்னுடைய ஆதங்கம் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான மக்களின் ஆதங்கத்தை நானும் பதிவிடுகின்றேன். நன்றி தோழர்களே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.